இந்த வீடியோ நான் உங்களுக்கு எதை பத்தி சொல்ல போறேன்னா டார்க் சைட் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஃபைலிங். அதாவது நானும் ஆடிட்டர் தான் சொல்லிட்டு பர்சன்டேஜ்ல சார்ஜ் பண்ணுவாங்கல்ல, அவங்கள பத்தி தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பர்சன்டேஜ்ல சார்ஜ் பண்றன்றது கொஞ்சம் மோசமான விஷயம் தான். ஏன்னா அது ஒரு ப்ராஃபிட் ஷேரிங் மாதிரி ஆகுது. ஒரு எம்ப்ளாயி அந்த வருஷம் ஃபுல்லா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுல அந்த கம்பெனி டாக்ஸ் பிடிக்கிறாங்க. இதுல நான் ரீஃபண்ட் வாங்கி தரேன், எனக்கு 10% கொடுங்க 5% கொடுங்கன்னு சொல்லி ஃபீஸ் வாங்குறது கொஞ்சம் மோசமான விஷயம் தான். அது எத்திக்ஸுமே கிடையாது. இப்போ ப்ராப்பரா ஒரு சிஏஓ இல்ல அக்கௌண்ட்ஸ் நாலேஜ் உள்ள இருக்கிறவங்க ஃபைல் பண்றாங்கன்னா அவங்க வெறும் சர்வீஸ் சார்ஜ் மட்டும்தான் வாங்குவாங்க. ஓகேங்களா? அதுதான் எத்திக்ஸ் உள்ள இருக்கிற விஷயம். ஓகேங்களா? யாருமே இந்த மாதிரி 5% கொடுங்க 10% கொடுங்கன்றவங்க கேட்கவே மாட்டாங்க. ப்ராப்பரான சிஏஓ இல்ல அக்கௌண்ட்ஸ் நாலேஜ் உள்ள பர்சனோ இந்த மாதிரி சார்ஜே பண்ண மாட்டாங்க. யாரெல்லாம் பர்சன்டேஜ்ல சார்ஜ் பண்ணுவாங்களோ அவங்களுக்குலாம் ஐடி ஃபைலிங் பண்ணவே தெரியாது. வெறும் ஐடிஆர் 1 மட்டும் தான் ஃபைல் பண்ண தெரியும். நான் ஏன் இந்த விஷயத்த சொல்றேன்னா, ஐடிஆர் 1ல வெறும் சேலரி மட்டும் தான் காட்ட முடியும். ஓகேங்களா? ஐடிஆர் 2, 3ல தான் பாத்தீங்கன்னா இந்த ஷேர் மார்க்கெட்டோ இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ அதுக்கான ப்ராஃபிட் ஆர் லாஸை ஷோ பண்ண முடியும். ஓகேங்களா? இப்ப இருக்கிற முக்காவாசி பேருக்கு அதாவது இந்த பர்சன்டேஜ்ல சார்ஜ் பண்ற ஆடிட்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஐடிஆர் 1 மட்டும் தான் ஃபைல் பண்ண தெரியும். ஏன்னா அதுதான் ஈஸி. ஓகேங்களா? உங்களுக்கு இருக்கிற ஷேர் மார்க்கெட்டோ இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ இதை பத்தி உங்களுக்கு எதுவுமே கவலை கிடையாது. அதுவுமே ஒரு இன்கமா ஷோ பண்ணணும், ஆனா அவங்க ஷோ பண்ண மாட்டாங்க. ஐடிஆர் 1ல ஃபைல் பண்ணுவாங்க, அதுவும் கரெக்டான ரீஃபண்ட் போட மாட்டாங்க. இருக்கிறதோட ஒரு ரொம்ப ஜாஸ்தியா போட்டு கிளைண்ட்ஸுக்கு பிரச்சனையை கொண்டு வந்துருவாங்க. இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இது உங்களுக்கு பிரச்சனையே தெரியாது. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு நம்ம கிளைண்ட்ஸுக்கு தான் நோட்டீஸ் வரும் தேவையில்லாம. அப்புறம் 200% பெனால்ட்டி இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கிளைண்ட்ஸ் தான் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம கிளைண்ட்ஸுக்கு நான் ரிக்வஸ்டா என்ன சொல்லுவேன்னா, யாருக்கு பர்சன்டேஜ்ல சார்ஜ் பண்ணலையோ அவங்க கிட்டே ஃபைல் பண்ணுங்க. ஓகேங்களா? ஒரு சில பேர் நானும் ஆடிட்டர் தான் சொல்லிட்டு சுய லாபத்துக்கோசம் தப்பான ஐடிஆர் ஃபார்மும் ஃபைல் பண்றதும் இல்லாம 10% 5% சொல்லி ரீஃபண்ட்ல சார்ஜ் பண்றாங்க. இது ரொம்ப மோசமான விஷயம். இந்த விஷயத்த தயவு செஞ்சு மாத்தி ஆகணும். நான் ஒரு கைண்ட் ரிக்வஸ்டா சொல்றேன், தயவு செஞ்சு ஒரு சிஏஓ இல்ல ஒரு அக்கௌண்ட்ஸ் நாலேஜ் உள்ள பர்சனோ சர்வீஸ் சார்ஜ் வாங்குறாங்கன்னா அவங்க கிட்டே ஃபைல் பண்ணுங்க. என்னோட ரிக்வஸ்டா கேட்கறேன். தேங்க்யூ.